அனைவரையும் காலம் கடந்து யூடியூப் சேனல் வரவேற்கிறோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம பரிகாரத்த பத்தி பேசப் போறோம். ஏன்னா, இப்ப இந்த பரிகாரத்த வச்சு தான் பல பேரோட பொழப்பே ஓடுது. பரிகாரம் எதுக்கு பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? பரிகாரத்தோட பரிகாரம் பண்ணா அதோட உண்மை தன்மைய நீங்க எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? நான் முதலே சொல்லியிருக்கிறேன், நம்ம இந்த யூடியூப் சேனல் அஸ்ட்ராலஜி பத்தி பேசுற யூடியூப் சேனல் எதுக்குன்னா, அறிவியல் சார்ந்தா இருக்கணுமே தவிர, மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. ஒரு பரிகாரம் பண்ணுனா, ஒரு விஷயம் நடந்துரும் அப்டின்னா, உலகத்துல எல்லாருமே பரிகாரம் பண்ணி, பண்ணி எல்லாமே கிடைச்சிரும் இல்லையா? எல்லாருமே கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்புறம் ஏன் கிடைக்கல? அப்ப பரிகாரத்துல உண்மை தன்மை இருக்கா? ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் எதுக்கு? ஒரு ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் பரிகாரம் எதுக்கு பண்றோம்? அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வேணும். பாருங்க, நமக்கு ஒரு விஷயம் இப்ப நடக்கணும். இப்பவே இந்த நிமிஷம் நடக்கணும். அதாவது இந்த விஷயம் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கும். எனக்கு மட்டும் நடக்கல. எனக்கு இப்பவே நடக்கணும் அப்படிங்கிற ஒரே இன்ஸ்டன்ட்டா எனக்கு நடக்கணும். எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ நடக்கக்கூடாது. எனக்கு இப்பவே நடக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பரிகாரம். நீங்களே அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பண்ணுங்க பரிகாரம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் ஆகல, கடன், அப்போ உடம்பு சரியில்ல, ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, குடும்ப பிரச்சனை இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்றாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளே சால்வ் பண்ணிக்க முடியல. அப்ப என்னன்னா, உடனடியா ஒரு தீர்வு வேணும். இன்ஸ்டன்ட்டா ஒரு தீர்வு வேணும். இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தா இது நடந்துரும். இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தா கல்யாணம் நடந்துரும். இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தா கடன் நிவர்த்தி ஆயிரும். அப்ப இத செஞ்சா இது உடனே கிடைச்சிரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இங்க எல்லாருமே விதைச்சு வச்சாச்சு. யாரு? நெறையா யாரோரோ அது எக்ஸா இருந்துகிட்டு போகட்டும். பரிகாரம் பண்ணிட்டா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நெனைச்சா, அப்ப நெறைய பேத்துக்கு கிடைக்கலையே! பரிகாரம் பண்ணவங்க யாருக்குமே நெறைய பேத்துக்கு கிடைக்கல. ஏன்? இப்ப நான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்ப ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் ஆயிருச்சு. டாக்டர்ட்ட போயாச்சு. சீரியஸா இருக்கிறாப்படி. அவங்க சொல்றாங்க, ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க. நம்ம டாக்டர்ட்ட போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண சொல்லுவோமா? இல்ல நான் ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணிக்கிறோம். ஆயுள் ஹோமம் பண்ணா அவருக்கு சரியாயிரும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நேரா அது அந்த பேச்சே இருக்காது. டைரக்ட்டா இம்மீடியட்டா ஆப்பரேஷன் எவ்வளோ செலவு பண்ணாலும் காப்பாத்தி அவர் ரெடி பண்ணிருவோம். ஏன்னா, அந்த இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடந்துருச்சு. நடக்குது. கண் எதிர நடக்குது. ஸோ, நம்ம என்ன பண்றோம்? இம்மீடியட்டா அதுக்கு ஒரு ரெமெடி போட்டு அங்கேயே வேலைய முடிச்சிடுறோம். ஆனா, எப்ப நடக்கும், எப்ப நடக்காதுங்கிறது அந்த விஷயமே நமக்கு தெரியாம, நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு ஒரு தேவை இருக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்கு வந்து 30 வயசுல தான் கல்யாணம் ஆகணும்னு இருக்குது. அவங்க ஜாதகத்துல. இப்ப என்ன பண்றோம், 25 வயசுலேருந்தே பார்க்குறோம். ரொம்ப அலுத்து போச்சு. என்ன பண்றோம், உடனே போயி ஜோசியர பார்க்குறோம். அவங்க சொல்றாங்க, பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுக்கு தோஷம் இருக்கு. அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பரிகாரம் சொல்லி பரிகாரத்துக்கு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. அதுக்கு ஒரு 50,000, 30,000, 40,000 ஏதோ பணத்த வாங்கிட்டு பரிகாரம் பண்ணிடுறாங்க. பரிகாரம் பண்ணாலும் அவங்க ஜாதகத்துல 30 வயசுல தான் கல்யாணம் இருக்குன்னு இருந்ததுன்னா, அப்பதான் நடக்கும். நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் நடக்காது. அப்ப பரிகாரம் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றீங்கன்னா, பரிகாரத்துல உண்மை தன்மை இருக்கா? அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இன்னும் சொல்லப்போனா நான் என்ன சொல்றேன்னா, பரிகாரங்கிறது என்ன அப்டின்னா, இன்னும் சொல்ல கிளியரா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட்ல ஜாப்க்கு வேலை கிடைக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், அது ஆர்டர் பிரகாரம் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். சீனியாரிட்டி பிரகாரம் கிடைக்குன்னே வச்சுக்கங்களேன். நான் ஒரு ரூ. 1,00,00,000 தர்றேன். எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லி இடையில அதாவது ஆர்டர் பிரகாரம் எனக்கு வந்தா ஒரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்க வேண்டிய வேலைய எனக்கு இப்பவே வாங்குறதுக்கு நான் என்ன பண்றேன், பணத்த கட்டி அந்த வேலைய வாங்குறேன். அப்போ ஒரு லஞ்சத்த குடுத்து, எனக்கான வேலைய நான் செய்ய முயற்சி பண்றேன். இதுக்கு பேர் என்னன்னா, தவறான செயல். சரிதான். நான் சொல்றேன்னா, இது தவறு. ஆனா, நம்ம இங்க பரிகாரம்ங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான். நம்ம லஞ்சம் குடுத்தாவது அந்த காரியத்த சாதிச்சுக்கணும். ஏன்னா, எனக்கு இப்ப வேணும். இப்ப எல்லாத்தோட பிரச்சனை என்ன? கடன். பெரிய கடன். ஒருத்தர் வந்து கடன்ல ஹெவியா சிக்கிக்கிறாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? ஒரு ஜோசியர்கிட்ட போறாரு. உடனே அவர் ஜாதகத்த பார்க்குறாங்க. உங்க ஜாதகத்துல ஏன்னா அது கல்யாண தடைக்கான பரிகாரத்த சொல்ல முடியாது இல்லையா? கடன் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு உடனே ஒரு சொல்லுவாங்க, பித்ரு தோஷம் இருக்குது. இல்லைன்னா பெண் சாபம் இருக்குது. அதனால தான் உங்க ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படின்ருவாங்க. ஆனா,
உண்மை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கூட, சில பேர் காசு எடுக்கிறக்கோசரம், காசு புடுங்குறதுக்கோசரம் நான் பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு, இந்த வேலையெல்லாம் பண்ணிருவாங்க. அப்ப நம்ம என்ன என்ன இங்க சொல்ல வரோம்னா, பரிகாரம் பண்ணி, பண்ணி, பண்ணி நிவர்த்தியே ஆகலையே! இப்போ ஒருத்தர் கேட்கலாம், "பணம் கட்டினேன், வேலை கிடைச்சிருச்சுல்ல, என் வேலை தான் சால்வ் ஆயிருச்சுல்ல" அப்படின்னா, இப்போ இன்னும் பாருங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, "உங்களோட முன்ஜென்ம பாவம்" அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்க வேண்டிய வேலை, இன்னைக்கே நான் பணத்த கட்டி, இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வேலைய பறிச்சு நான் எடுத்துக்கிறேன்னா, இது பாவம் இல்லையா? இப்ப ஜாதகத்துல முன்ஜென்ம பாவங்கிறத விட, முன்ஜென்மத்துல நீங்க பாவம் பண்ணீங்களா? பெண் சாபம் இருக்கா? என்ன இருக்குதோ அதெல்லாம் மறந்துருங்க. அப்படி ஒண்ணு இருந்தா இருந்துட்டு போகட்டும். அது பிரச்சனை இல்ல. அத அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்துக்கிறோம். அதையும் அனுபவிக்கிறதுக்கு பைபாஸ் பண்ணிட்டு நான் தப்பிச்சு, தப்பிச்சு போவோம் அப்படின்னா, அப்புறம் இன்னும் எச்சா தான் ஆயிட்டுருக்கும். அப்போ எல்லாரும் கேட்கலாம், அப்ப என்னதான் பண்ணலாம்? எப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்? இப்ப நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க வந்து முயற்சி பண்றீங்க. வீடு கட்டவே முடியல. அதாவது ஒரு பழமொழி இருக்குது நம்ம இதுல. "அண்டத்தில் ஒரு அசைவு நடந்தா தான் பிண்டத்திலயும் நடக்கும்" அப்படிம்பாங்க. பிரபஞ்சத்துல ஒரு மாற்றம் நடந்தா மட்டும் தான், நம்ம உடம்புலயும் நம்மளோட சார்ந்த விஷயங்களும் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்மளதுல ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்திலயோ உங்களுக்கு ஒண்ணு திசை மாறணும், இல்ல புத்தி மாறலாம், இல்லைன்னா கோச்சாரத்துல ஏதாவது கிரகம் மாறலாம். இந்த மாற்றங்கள் நடந்தா மட்டும் தான், நீங்க நெனைக்கிற பிரச்சனையிலருந்து வெளிவர முடியுமே தவிர, இல்ல எனக்கு இப்பவே இன்னும் சொல்லப்போனா ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சனி திசை பாதி கடந்த 10 வருஷம் கழிஞ்சாச்சு. இன்னும் 9 வருஷம் இருக்குது. இந்த 10 வருஷத்துல அவரு பெரிய கடன் பண்ணிட்டாரு. இப்ப அவரு கேட்கிறாரு, இந்த கடன் எப்ப ஆச்சுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்னும் 9 வருஷம் இந்த திசை இருக்குது. இப்ப கடன் நிவர்த்தி ஆகுமான்னு கேட்கிறாரு. கடன் நிவர்த்தி ஆகாது. 9 வருஷத்துக்கு ஆகாது. ஏன்னா, அந்த திசையே கடன் சார்ந்த திசையா நடக்குது. 9 வருஷத்துக்கு நீங்க கடன்ல தான் இருப்பீங்க. கடன வச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் தீர்வே தவிர, இல்ல நான் போய் ஹோமம் பண்றேன். இல்லைன்னா ஒரு புண்ணிய காரியம் பண்றேன். இல்லைன்னா சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா, அன்னதானம் போடு, விஷ்ணதிக்கு வெத்தல தீபம் போடு, இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாரி கேட்டு, 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 கேட்டு நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, 9 வருஷம் முடிஞ்சிரும். 9 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? கடன் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு வேற சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் பண்ணுனங்காட்டிக்கு தான் என் கடன் வந்து அடைஞ்சது. அப்படின்னு ஒரு மன திருப்தி. இப்ப இந்த பரிகாரம் எல்லாமே எதை சொல்லுதுன்னா, என் மனசு வந்து திருப்தி அடைஞ்சிரும். இத செஞ்சங்காட்டிக்கு தான் இது நடந்தது. இதனால தான் இது நடந்ததுன்னு இதுக்கு நமக்கு எப்பவுமே ஒரு டிபெண்டன்சி. நம்ம மனசுக்கு எப்படின்னா, நம்ம எப்பவுமே என்னால தான் காரணமாச்சு, நான் தான் காரணம்னு நம்ம மனசு சொல்லாது. யாரோ ஒருத்தர் மேல பழி போடணும். அது நல்லதுனாலும், கெட்டதுனாலும். அப்ப இந்த பரிகாரம் பண்ணங்காட்டி தான் எனக்கு நடந்ததுன்னு சொல்லுவோம். இதை 10 பேத்துக்கு நமக்கு நடந்ததுக்கு என்ன பண்ணா 10 பேத்துக்கு அத ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்ப பரிகாரம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா, இருக்கு. அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா, அதுவே உங்க கைக்கு வரும். டைம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா, தேவையில்லாத மன உளைச்சல், மனச அக்செப்டன்ஸ் பண்ணிக்கங்க. உங்க கடன் குறையணுமா? இந்த இந்த மாற்றம் ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல ஒரு கிரக மாற்றம். உங்க ஜாதகத்துல ஒரு கிரக மாற்றம் நடக்கணும். இல்ல பிரபஞ்சத்துல கோச்சாரத்துல ஒரு கிரக மாற்றம் நடக்கணும். அப்ப நடக்கும். இன்னும் சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஒரு தொழில் தொடங்க வராரு. அவருக்கு நான் சொல்றேன், அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி நடக்குது. தொழில் தொடங்காதீங்கன்னு சொல்றோம். ஆனா, அவர் என்ன கேட்கிறாரு? எல்லாமே என்கிட்ட சேர்ந்து வந்துருச்சு. எல்லாமே சரியா இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து பணத்துலருந்து எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்ப நான் பண்ணியே ஆகணும். என்ன பரிகாரம் பண்ணா பண்ணலான்னு கேட்கிறாரு. நான் சொல்லிட்டேன், உங்க விருப்பம். நீங்க யார்கிட்ட பரிகாரம் பண்ண கேட்டுக்கன்னு சொல்லியாச்சு. 3 வருஷம் கழிச்சு வந்து சொல்றாரு, எல்லாமே லாஸ் ஆயிருச்சு அப்டின்னாரு. அப்ப என்னன்னா, உங்களுக்கு கெட்ட காலம் வருது அப்டின்னா, நல்ல விஷயங்கள கொண்டு வந்து ஒரு கிரக மாற்றம் ஆகும்போது, ஒரு ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா, அது உண்மையிலுமே சரியான சேஞ்சஸா? அப்டிங்கிறது ஜோதிடத்துல இருக்கும். அது இல்லாம இருக்காது. அப்ப அதுல தவறுன்னு தெரிஞ்சும் கூட நம்ம போய் பண்றோம் அப்டின்னா, அப்புறம் பரிகாரம் பண்ணி எப்படி கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது எல்லாமே, உங்க ஜாதகத்த எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆகணுமா? ஃபர்ஸ்ட்டு ஏதாவது கிரக மாற்றங்கள் நடக்குதா? கோச்சாரத்துல. இல்ல உங்க ஜாதகத்துல மெயினா திசை மாறுதா? இல்ல புத்தி மாறுதா? பெரிய பிரச்சனைனா திசை மாறுனா தான் அந்த பெரிய பிரச்சனைலருந்து வெளிய வர முடியும். சின்ன சின்ன பிரச்சனைனா அந்த புத்தி மாறுனாலே வெளிய வந்துரலாம்.
கோச்சார கிரகம் மாறுதுன்னா ஒரு டெம்பரரி ரிலீஃப் குடுக்குமே தவிர, அது பெர்மனன்ட் ரிலீஃப் ஆகாது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இது மட்டும் தான் உண்மையே தவிர, நீங்க எங்க போய், எங்க உட்கார்ந்து என்ன வேணாலும் யார் சொல்றது வேணாலும் கேட்டுக்கங்க. அதெல்லாம் நடக்காது. நான் எழுதி தர்றேன். ஒரு முக்கியமான அது யாருன்னு நம்ம சொல்ல விரும்பல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. முக்கியமான ஒரு நபர். அவர் சொல்றாரு, அதாவது வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா, வாஸ்து மாறிரும். அதனால வாஸ்துவ பத்திலாம் கவலைப்படாதீங்க. வாஸ்து எப்படி இருந்தாலும் நீங்க வீடு கட்டி உள்ள போய்க்கலாம். அதனால ஒரு பொருள், ஒரு சாமி படம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, வாஸ்து மாறிருமாம். நான் ரொம்ப அவர் மேல ஒரு அறிவு அ எப்படி சொல்ல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். அவர் இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கைய வந்து மக்கள் மேல திணிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கேட்கிறவங்க நம்ம அப்படி இருக்கிறோம். எல்லா மூட நம்பிக்கை கேட்டு, கேட்டு, கேட்டு எத சொல்றாங்கங்க, "எத தின்னா பித்தம் தெளியுங்கிற" மாரி, எதாவது செஞ்சு பண்ணலாம், எதாவது செஞ்சு பண்ணலாம்னு நான் பண்ணிட்டு இருக்கிறோம். சில விஷயங்கள் பண்ணலாம். பண்ண வேணாம். உங்க மனதுக்கு திருப்தி என்றால் பண்ணுங்க. அதுக்காக மெனக்கெட்டு பெரிய செலவு பண்ணி அது ஒரு இதா பண்ணாதீங்க. யாராவது சொல்றாங்கக்கோசரம் பண்ணாதீங்க. ஒரு உண்மையிலுமே உங்க மனசார ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனச்சா பண்ணிருங்க. ஆனா, இத செஞ்சா இது கிடைக்கும்னு நெனச்சுட்டு பண்ணாதீங்க. 2வது நம்ம ஒரு விஷயத்த தவறான விஷயத்த செஞ்சுட்டு, பின்வரும் ஜெனரேஷனுக்கு அத வந்து கொண்டு போய் சேர்த்துறக்கூடாது. ஏன்னா, இதெல்லாம் இருக்கா அப்டின்னா எல்லாமே இருக்கு. முதல்ல நம்ம அனுபவிக்கிறத விஷயங்கள அனுபவிச்சே ஆகணுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. ஸோ, பரிகாரங்கிறது உங்க மனத பொறுத்து தான். நான் மறுபடியும் சொல்றேன். நான் சொன்னது தான் உண்ம. பிரபஞ்சத்தில மாற்றம் நடக்காம உங்களுக்கு எதுவும் நடக்காது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.